எல்லாருக்கும் மோஸ்ட்லி ஒரு 2வது கதை, 3வது கதையா தான் நம்ம பண்ணி வச்சிருக்கிறது. ப்ரொடியூசர் கேட்டு அதுதான் கதையா உருவாகும். ட்ரூ, ட்ரூ. எனக்குமே அது அப்படிதான். எனக்குமே அப்படி பார்த்தா வல்லுனத்துல வந்து நான் ஒரு கதை ஒரு சில முயற்சிகள் எடுத்து ப்ரொடியூசர் சைட்ல அப்ரோச் பண்ணி, அது பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு போகும்போது, ஆ அப்புறம் நம்மளே ஒண்ணு பண்ணலாமே அப்படின்ட்டு நம்மளே பண்ணலாம்னா நம்மளே தயாரிக்கலான்ட்டு இறங்கல. ம். நம்மளே ஒண்ணு பண்ணலாமே, அதாவது சின்ன பட்ஜெட்லயே ஒரு கதை எழுதிட்டு திரும்ப போயிட்டு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இறங்குனது. அப்புறம் அதிலயுமே வந்து அ ஸ் சில பல சம்பவங்கள். சம்பவங்கள். ஸோ அந்த சம்பவங்கள்லாம் என்னாச்சு, சரி அதில கேட்ட ஒரு கேள்வி, "இல்லப்பா நீ நெனச்ச மாரி படம் எடுக்கணும்னா, நீ தான் உன்னோட படத்த வந்து தயாரிச்சுக்கணும்" அப்படின்ட்டாங்க. அத வந்து நான் வந்து தப்பா பார்க்கல, கோவமா பார்க்கல. அந்த பதில் ஒரு நல்ல பதில் தானே. ஆ சரி வந்தேன். எங்க ம். அப்பாகிட்ட கொஞ்சம் பேசுனேன். அப்புறம் ஊர்ல இருந்த ஒரு லேண்டு. அந்த லேண்ட வந்து சேல் பண்ணி, ஆ மேபி அந்த லேண்ட சேல் பண்ணாம இருந்தா, இன்னைக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு அந்த லேண்ட் புரிந்திருக்கலாம். போகும். ஆமா. ஆ ஸோ இப்ப இருக்க சில கஷ்டங்கள்லாம் இல்லாம இருந்திருக்கும். ஸோ இது நம்மளோட பேஷன், நம்மளோட ட்ரீம் இல்லையா? ஸோ அதனால அங்க போயிட்டு அ லேண்ட சேல் பண்ணி, இங்க எடுத்துட்டு வந்து லேண்ட்னா ஒரு பல பெரிய கோடி ரூபாய் போற லேண்ட்லாம் கிடையாது. சில லட்சங்கள் அவ்வளோதான். ஸோ அத வந்து எடுத்துட்டு வந்து அழகா இங்க ஒரு படம் பண்ணணும் அப்டின்ட்டு உள்ள கொண்டு வந்தது. அப்ப நான் என்னோட அந்த லேண்ட் விக்கப்பட்டதுலருந்து, நம்மளுக்கு கிடைச்ச அந்த சின்ன தொகையில ம். இருந்து, நம்ம படம் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலருந்து நான் என்ன ஒரு விஷயத்த பார்த்தேன் அப்டின்னா, படம் எடுக்குறோம் படம் எடுக்குறோம். பட் அ நான் படம் எடுக்கும்போதும் சரி, அ அங்க புரொடக்ஷன் சார்ந்து காசு போகும்போதும் சரி, நான் அந்த இடத்துல என்னவா இருந்தேன்னா, டைரக்டரா மட்டும் தான் இருந்தேன். ஓ! என் கதைக்கான ஒரு நியாயத்த மட்டும் தான் சேர்க்கணும்னு இருந்தேனே தவிர, ஒரு ப்ரொடியூசரா இந்த படம் எப்படி போய் சேரும்? ஓ! நம்ம எஸ். போகக்கூடிய ஆட்கள், நம்ம போகக்கூடிய ஆர்டிஸ்ட், இந்த ஆர்டிஸ்ட்க்கு வேல்யூ இருக்குமா? நான் அதுதான் கேட்டேன். ம். கரெக்ட். இந்த ஆர்டிஸ்ட்க்கு ஒரு வேல்யூ இருக்குமா? இல்ல அது நான் இங்கேருந்து வந்தா கரெக்ட்டா இருக்கும்ன்ட்டு தான் அங்கிருந்து எஸ், எஸ். கரெக்ட். ஸோ இங்கேருந்து ப்ரொடியூசரா இதுக்கான வேல்யூ இருக்குமா? ஆ இப்போ ஒரு ப்ரொடியூசரா அ டே 1 நம்ம அவர்கிட்ட சொல்றோம்னா, நம்ம வேலைய பார்க்க போயிடும். டைரக்ஷன் பண்ண. ம். இங்க அந்த விஷுவல் கரெக்ட்டா வந்துச்சுன்னா, அதுக்கு அடுத்து அவரு வியாபாரத்துக்கான விஷயங்கள பேசி முடிச்சு வச்சுருவாரு. இங்க என்ன சேலஞ்சுனா, இங்க நான் டைரக்டரா இருக்கும்போது இத எடுத்து முடிச்சுட்டு, அடுத்த கட்டத்துக்கு நானே வந்து இந்த படத்த விக்கிறதுக்காக நான் ஓட ஆரம்பிக்கணும். அப்போ நெறைய கேள்விகள் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆர்டிஸ்ட் இல்ல, கன்டென்ட் நல்லா இருக்கு. ஸோ ஆ இது இது வந்து எப்படி நம்ம யார்கிட்ட விக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிருக்கோமோ, அவங்களே கேட்பாங்க, "இது எப்படி விக்க போறீங்க?" அப்படின்னுவாங்க. அந்த இடத்துலயே வந்து பெரிய இடி இடிச்சா மாரி தான் முடிஞ்சுச்சுடா அப்படின்ற மாரி.